காலமாகிவிட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை மணிமுடி சூட்டி வீரவாளர் கருத்தில் கொடுத்து உனக்கு ஒப்படைக்க வேண்டாம்ப்பா. இதான் என்னுடைய ஆசை. என் நாட்டின் மணிமுடி எனக்கு சொல்ல வரீங்க உண்டு. சரி, உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படி செய்து முடித்து விடுங்க. ஆனால் என் நாட்டின் மணிமுடியை சூட்டு விழா யார் தலைமையில் நடைபெறுவது? இதோ உன் தாய்மாமன் ஆளவன் தான் இருக்கிறான். இவருடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டி விழா. அப்பா நிறுத்துங்கப்பா. அவன் யார் போன? அவன் நல்லவனாப்பா. நம்ம வாழப்போ எந்த கை 50 காசு கொடுத்து தூமா என்ன நிறுத்தி வைக்கிறோம். 50 ரூபாய் கொஞ்சம் செருப்பா வாய்ப்பிடிக்கு வெளியே வரும். அந்த செருப்புக்கு சமாவன் தாய் மாமா. அவன் நாய் மாமன். அவரை பார்த்து ஒரு கேவலம் பேச நியாயமா? அம்மா அவன் யார் மாமன்? இவன் ஒரு எச்சால ஒரு நாய் நக்கனால போ பின்னாடி பார்க்க போய் டீ கொண்டு வா போ. நாம குடுக்குற ஊதியத்தை வயிறு கழுவ நாய் அவன் கரெக்டா வெளியே சொல்றா. நீங்க சொல்லுங்க, அம்மா சொல்லிட்டோம், நான் சொல்றேன். நம்ம அண்ணனுக்கு யார் பாவம் மனு சொல்றா? ஏய் என் குடும்பத்துல அடிக்கடி தலையிடுறீங்க பார். இனிமே என் குடும்பத்துல தலையிட்டு வச்சுக்கா ஒரு 2 பேருக்கு செருப்பிட்டு ஒரு பாவம் தங்கை கூறுவது உண்மைதானே? என்னப்பா வேலைக்காரன் அவன் கருத்தால் எனக்கு மறுபடி சுட்டுவதா? நாம் காலாளோட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாய் கருத்தால் நான் மறுபடி ஏற்றுக்கொள்வதா? நாம் காலில் அழிய செருப்புக்கு சமமான அவர் யாரு? யாரு? தாய் மாமா தானே? தாய் மாமா இல்லமா, சொரு பிடிச்ச நாய் மாமா. அவன் அவளை பார்த்து கேவலமா பேசுற நியாயமாப்பா இது? முடியாதுமா. தங்கை குரு போல தந்தையின் கருத்தால் மறுபடி சுட்டட்டும், இல்ல உங்கள் கருத்தால் சுட்டுங்க. என் தங்கை உரிய தங்கை ஒப்பட்ட தங்கை இருக்கிற ஆனந்தி அவள் கருத்தால் சுட்டட்டும், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்த வேலைக்கார பையன் கையால என்னால மறுபடியும் சூட்டிக் கொள்ளவே முடியாது. அப்படி என்றால் உனக்கு செருப்பல் அப்படி என்றால் உடைய தாய்மாமன் கரத்தினால் உங்களுக்கு மணிமுடி ஏற்றுக்கொள்ள முடியாது. வெள்ளிக்கிழமை அயல்நாட்டில் இருந்து நம்முடைய தாய்க்கு வருவதற்கு எப்போதோ எனக்கு நிகழ்ச்சி கிடைத்தது. ஆனால் தாமதம் வருகின்றாயே. தாமதம் என்னவென்று கேட்கின்றீர்கள்? அப்பா இப்படி நம்முடைய நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு அது மட்டும் இல்லாமல் கருத்த முகவடி கொள்ளைக்காரர்களை கொடுத்து விட்டார்கள். அதனால் தான் நான் வருவதற்கு இந்த விஜயபுரி சாம்ராஜ்யத்திலே கொலையாம் கொள்ளையாம் கற்பழிப்பாம் வீடுகளுக்கு தீ வைப்பாம் கருத்த முகமடியாம் அதுவும் நாங்க இருக்கும் பொழுது இந்த நாட்டை எப்படி நாங்க பாதுகாத்து வருகிறோம்? உயிரை காப்பது போல் இந்த நாட்டை பாதுகாத்து வருகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கருத்த முகமடி நாட்டுக்குள் எப்படி வர முடியும்? ஏதோ கனவு கண்டு தந்தையே உண்மையைதான் கூறுகின்றேன். எதற்காக இப்படி கூறுகின்றேன் தெரியுமா? நானும் அயல்நாட்டிலிருந்து வரும் பொழுது யாரோ சில கருத்த முகமடி என்னை கொலை செய்ய முயன்றார்களப்பா. நம்ம நாட்டுக்கு வரும்போது பள்ளியோட மடக்கி உன்னை கொலை செய்ய முயன்றார்கள். ஐயா யாரு இருக்காரு சொல்லு. என்னுடைய பேர் இருக்கிறது. நான் ஏற்கனவே உரைத்திருக்கிறேன். என் கட்டாரி காணாமல் போயிருக்கிறது என்பது அரசாங்கத்தில் உரைத்து விட்டேன். எப்படி எதிர்நாட்டுக்கு போருக்கு செல்லும் பொழுது குதிரையில் வேகமாக சென்று கொண்டது. அப்போ என் கால்பட்டிருந்த கட்டாரி ஆனது எங்கோ தவறு விழுந்து விட்டது. இந்த கட்டாரி யாரோ எடுத்திருக்கிறார்கள். எடுத்தவன் இளவரசரை வர பிடிக்காமல் கொலை செய்ய முற்பட்டிருக்கிறார். ஆகையால் உயிரற்ற இந்த பொருளானது ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது உயிரற்ற பொருள். சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிருள்ள பொருள் இருக்கின்றது. என்னை கொலை செய்ய வரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் வந்து என் உயிரை காப்பாற்றினார். அந்த பெண்ணானவள் அரண்மனை ஒரே விழா அப்படியா தெரியுமா? என் அண்ணன் வந்திருக்காரு வெளிநாட்டுல. உன்னோட அண்ணன் வந்திருக்காரா? ஆமா. எங்க இருக்காரு? இத பாரு. எங்க இவரா? ஆமா. என்னங்க? வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆகட்டும். எந்த ஒரு குறையும் இல்ல. அப்பா ஒரு பெண்ணானவள் என் உயிரை காப்பாற்ற எனக்கு கூறினேனே அந்த பெண்ணே இவள்தான். நீ பாத்தியா? மொபைல தண்ணி தீக்கிற நேரம் தீக்க போறாங்க ஒண்ணா. நீ ஆரம்பிச்சாரா? நீ பாத்தியா? கருத்து முகமூடி நல்லா பெருத்து விடுவோம். நல்லா கச்சா வந்தானா? அவன் யாரா இருந்தாலும் சரி விடக்கூடாதுடா. அந்த கருத்து முகமூடி யார் தெரிஞ்சா அவன் பொண்டாடி தாலி நான் உண்டு அர்த்தம். நம்மள கொச்ச அர்த்தம் வந்தா நான் விட மாட்டேன். நீங்க தாலி அர்த்தம் தாலி அர்த்தம் நான் வருகிறான். ஆமா.
நீ உடுத்த வார்த்தை உண்மை. இப்போதான் நம்புகிறேன். அப்படியா? இருந்தாலும் வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சுட்டு விழா. கருத்தினால் உனக்கு மணிமுடி சுட்டு விழா. அப்பா, மணிமுடி சுட்டு விழா நடத்துங்க. ஆனா அண்ணனுக்கு முத மணிமுடி சுட்டு விழா நடத்தும் போது ஆமா. வெற்றி மாலை போடணும்ல மாமா, அந்த நாய் மாமா இந்த நாய் மாமா கையால போடக்கூடாது. அவரு போடக்கூடாது. இதப்பா, அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு விழாவில் அந்த முதல் வெற்றி மாலை நான் தான் போடுவேன். கருத்தால மாலையும் போடக்கூடாது. அவனை அழைக்காதீங்க. நான் இப்போதே போறேன். நந்தவனம் போயிட்டு மலர்லாம் பறிச்சு மாலை தொடுத்துட்டு வரேன். விழா கொண்டு ஏற்பாடு செய்யுங்க. மலர் சொல்ல போறீங்க? ஆமா. வேண்டாமா? ஏன் நீ மலர் சொல்ல வேண்டாம்? ஏன் தெரியுமா? நீ கண்டிப்பா நீங்க மகப்படுத்திருக்க ஆகினால காலம் கட்டுக்கிறது நீ தடுத்து சொல்ல வேண்டாம். அதெல்லாம் நான் தனியா போகல. என் தோய் சைக்கிள் விட போறேன். தோழியா? ஆமா. யாரு? இவளா? இவ கூட போற? ஆமா. வேண்டாமா? வேண்டாம். ஏன் நான் சொல்றேன். அவன் நல்லவளா? ஆமா. 6 வருஷமா பாத்துக்கிறேன் அவளை. அதெல்லாம் இல்ல. இப்ப தாய் ஒண்ணு கிணத்துல சொல்லி கூட கலப்பி வச்சிருவேன். இல்லம்மா, இப்ப தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கிறேன். தெரிஞ்சுட்டாளா? ஆமா. அம்மா, அண்ணனுடைய உயிரே காப்பாத்திருக்கா அவன் இல்லைன்னா அண்ணனுடைய உயிர் இருக்காது. அப்படியா? உயிரை கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கா. அவளை கண்டு செய்வா. நான் அவளோட போயிட்டு அப்படி இருந்தா அவ பேச்சு தான் கேப்பியா? கேட்பேன். என் பேச்சு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? சரி போ, பாரத பாத்துட்டு போ. அப்பா வரேன். உங்கள் விருப்பப்படிய மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் பல நாடு செல்ல வேண்டும். பல நாட்டு மன்னர்களை நாம் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வந்த பிறகு உங்கள் கரத்தால் வெள்ளிக்கிழமை என்று எனக்கு மறுபடி கூட்டுவேன். அமைச்சரே ஐயா, பாத்தாயா? நீ அமைச்சரா? நீ செவடியா பையன் ஏன்டா நின்னுங்கிற? என்னன்னு தான் கேளா. நல்ல சீமை பண்ணி மாரி நின்னுங்கிறிய. எவடியா பையனா என்ன? ஊர்ல பாரு கோழி கறி உனக்கு தாண்டா ஏத்துக்குது. எங்களுக்கு என்னமோ அடிச்சு பேதியா சொல்லுங்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் உனக்கு தேவையாப்பா? என்ன பிள்ளைகளை பெற்றதை தவிர அந்த பிள்ளைகளை வளர்ப்பு முறை எப்படி எனக்கு தெரியாது. தெரியாது. ஆனா நீ தான் வளர்த்த. ஏதோ சின்ன சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சதோ தெரியாமலோ புரிந்ததோ புரியாமலோ பேசி விட்டார்கள். அதை பெருசாக ஏற்றுக்கொள்ள கூடாது. வரக்கூடாது. கோவமா எனக்கா? ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் கொண்டு இருக்கிறோம். எட்டி மார்பை ஊத்தி விட்டால் அந்த குழந்தை காலை வெட்டி எடுத்துறோம். அந்த குழந்தை எனக்கு இல்லையா? பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெருசு. வளர்த்த பாசத்துக்காக அவர் பேசுறது வியப்பில் ஆழ்ந்திருந்தேன் நான். ஆகையால் சத்தியமா சொல்றேன், எனக்கு கோவமே வராது. எங்களுக்கு சூடு சொன்னே கிடையாது. இவரு அமைச்சரை பத்தி எனக்கு தான் தெரியும். ஆமாய்யா, எனக்கு தெரியும். தெரியும். நல்ல உள்ளம், நல்ல உள்ளம். வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டு விழா அது எப்படி இருக்க வேண்டும்? என்ன நம்பிட்டல்ல, உன்னை நான் எங்க சேர்க்கணுமோ அங்க அங்க சேர்த்துறேன். சேர்த்துறாங்க. இதுக்கப்புறம் இது வந்து இப்படி ஆடு சும்மா தங்கச்சி போச்சு போச்சு ஆனா போச்சு 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 எல்லாம் போச்சு. நான் ஏன் சேர்ந்தேன்? ஊர் சோத்துக்குன்னு பிறந்துக்கிறேன். நீ எதுல பண்ணுறா? ஊர் சோத்துக்குன்னு தான் பிறந்துக்கிறேன். தங்கச்சி பார்த்தாயா? அயல்நாடு சென்று வந்தவனா அரண்மனை இருப்பவனும் என்னை பார்த்து வாய்க்கு வந்து பேசுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிற. நான் சும்மா இருக்கேனா? இந்த தங்கச்சி சொன்னா நீ என்ன செய்வ ஏது செய்வ எனக்கு தெரியாது. 60 வயசு கிழவாம 20 வயசு பண்ணு முடியா திரும்ப செய்து விட்டேன். எதற்காக? உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டாம். அந்த குழந்தை தான் வெளியே சாப்பிட சால வேண்டும் என்று உண்மைதான். நான் மனக்கோட்டை கட்டி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அயல்நாடு சென்றவன் ஏன் திரும்பி வந்தான்? அவன் வரக்கூடாது தான் நான் அயல்நாடு தான் அனுப்பி வச்சேன். அங்கேயே போனமா ஒரு பெண்ணை பார்த்து திரும்ப செய்யணுமா? அங்கேயே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிருக்கணும். ஆனா நாட்டில் என்ன கொண்டு வந்து விட்டான்? மணிமணிக்கு தயாராகி விட்டான். இந்த வெள்ளிக்கிழமை மணிமணி சுற்றி விழா நடக்கக்கூடாது. அது இப்போ உங்க இதுதான் இருக்கு. அப்படியா? விடாகாத. ஒரு பெண் எடுத்தால் இந்த விரலால் விஷத்தையும் கலக்கலாம். இதே விரலால் வீணையும் மீட்டலாம். அண்ணா, நீங்க கோடு போடுங்க. கோடு போட்டா ஆரவல்லி நான் கோடே போடுறேன். நான் புள்ளி வச்சாக்கா? அண்ணா, நீங்க புள்ளி வைங்க. வைக்கிறேன். இந்த ஆரவல்லில கோல வச்சிடுறேன். நான் விரல காட்டணும். நீங்க விரல காட்டுங்க. இந்த ஆரவல்லி வரலையே விடுங்கறேன். அண்ணனுக்கு தங்கை தவறாமல் விழுந்திருக்கிறாய். அப்படியா? அண்ணனுக்கு ஒரு அவமானம் என்றால் தலைக்கு நினைக்கிறாய் வா. உண்மைதான். இனிமேல் கொண்டு மன்னர் குடும்பம் நல்ல மன்னர் வாழக்கூடாது. இந்த ஆரவல்லை சுற்றி ஆரவம் இனி மன்னர் குடும்பம் அழுதே போகட்டும். புறப்பட்டு வருவா.
தடாகம் செய்வேன். அதிலே மலர்கின்ற மலர் எடுத்துச் சென்று அவருக்கு அலங்காரம் செய்வேன். நான் வணங்கும் முக்கந்தார் ஈசன் பரமனுக்கு அந்த தடாகம் உரிமையானது. அதனை யாருமே அசுத்தம் செய்ய வண்ணம் பாதுகாத்து வருகின்றேன். யாரும் தெரிந்தும் தெரியாமலும் அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக தகவல் வழங்க வைத்திருக்கின்றேன். இருந்தாலும் ஆண்டவனை சொல்ல வேண்டும். சம்போ மகா ஓம் நம சிவாய. எனையாலும் பரமேச துணையாகவா சீக்கிரம் சொல்லுடி. அப்படியா? போல குறுக்கோல காத்தில ஆடு கண்ணனே
ஆரம்பமாக போகுது. அதனால அனைவரும் விழாவுக்கு போகணும். அங்க விடுங்க. இது இருக்கிற இந்த குளத்துல நீராடி விட்டு எடுக்க போகலாம். ஏண்டி இந்த குளத்திலயா? ஆமா. ஏண்டி என்னடி சொல்றா இவ? ஆமா. ஏய், இந்த குளத்துல குளிக்க போற போயா? ஆமா. இந்த குளத்தை விட்டு பாத்தியா? எப்படி இருக்கு பாரு. ஒரே பாத்து பிடிச்சு போயிருக்கீங்க. நான் சொல்றதை கேளு. ஏய், அனைவரும் விழாவுக்கு போகணும். ஆமா. நீராடி விட்டு போனதான் புத்துணர்ச்சி. நான் சொல்வதை கேளுங்க. ஏண்டி சொல்வதை கேளு. அந்த குளத்துல பாத்தியா எவ்வளவு பெரிய சார பாம்பு இருக்குது. பாலாலே அடிக்குமா சார பாம்பு. ஏண்டி அழகி அங்க பாருங்க பாத்தியா? அறிவிப்பு பழக வச்சிருக்காங்க. அந்த குளத்தோட அருகாமையில யாருமே போக கூடாது, யாருமே இருக்க கூடாதா? உண்மைதான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்னுடைய தந்தை இந்த நாட்டுக்கு மன்னர். ஆமா. அவர் இருக்கும்போது எதுவும் நடக்காது. வாங்க இறங்கி ஏண்டி நாங்களும் அதுதான் சொல்றோம். உண்மைதான். உன்னுடைய அரண்மனையில உனக்காக எத்தனையோ கணக்கான நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காங்க. அதுலலாம் இல்லாத சந்தோஷம் இதுல என்னடி இருக்க போகுது? இதானே சந்தோஷம். நம்ம தனிமையில வந்திருக்கோம். இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. வாங்க. அதனால இந்த குளத்துல குளிக்கலாம். ஆமா. ஏண்டி இந்த குளத்துல நாங்க 3 முறை சேர்ந்து குளிக்க வேணாம்னு சொல்றோம், நீ குளிக்க போறேன்னு சொல்ற. அப்ப நீ அடம் பிடிக்கிற. ஏண்டி நாங்க சொல்றது நீ கேட்கவே மாட்டியா? ஏன் நான் சொல்றது நீ கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். எது கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். ஏண்டி இதுல ஆபத்து இருக்கும், போக கூடாதுன்னு சொல்ற. நீச்சல் தெரியுமா உனக்கு? நீச்சல் தெரியுமா உனக்கு? நீச்சல் தெரியுமா உனக்கு? அப்படி குளிக்கிறதா நீ மட்டும் இறங்கி குளிச்சுட்டு வா. நாங்க 3 அரண்மனை